சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அரசியல் விமர்சகர் ஜீவசகாப்தம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜீவசகாப்தம். தற்போது இன்னுமே திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட தொடங்கவே இல்லை. என்ன சிக்கல் இருக்கிறது திமுக வசம்? என்ன செய்ய போகிறது திமுக தலைமை? திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பெரிய லெவல்ல பிரச்சனையெல்லாம் வராது. அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடோ ஒப்பிடும்போது திமுக கூட்டணி தொகுதி பங்கீடுங்கிறது பெரிய பிரச்சனையா வராது. அந்த காங்கிரஸ் அதிக இடங்கள் கேட்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது. அது பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா அது சுமூகமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மாணிக் தாக்கூர் கேட்கிறாரு, பிரவீன் காந்தி கேட்கிறாரு, அது புதுன்னு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இப்ப எல்லாம் போய் ராகுல் கனிமொழி பேசிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப இயல்பாதான் இருக்கு. தொகுதிக்கு ஒரு மக்களவைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிற வீதம் 39 தொகுதிகள் அங்க கேட்க போறதா கேட்கறாங்க. அது அப்படிதான் கேட்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தொகுதியாவது வேணும் அப்படின்னு எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கேட்கறாங்க. அது பேச்சுவார்த்தை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுமூகமா தான் முடியும். கேட்கறது அவங்க 39-40 கேட்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. டேக்கிங் ரைட் எவ்வளவு வாங்கி அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கிறத கடந்த தேர்தலில் பார்ப்பாங்க. திமுக ஓட்டு எவ்வளவு காங்கிரஸ் டிரான்ஸ்பர் ஆகி ஜெயிக்குது, திமுக வெற்றி பெற எந்த அளவுக்கு காங்கிரஸ் எந்தெந்த தொகுதியில ஒர்க் பண்ணிருக்கு, இல்ல அவங்களுக்கு சாதகமான தொகுதியில காங்கிரஸே வாங்கி அவங்களே ஜெயிச்சுக்கிறாங்களா, இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாத்தையும் வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. குறிப்பா கடந்த தேர்தல் முடிவை பார்ப்பாங்க. என்னென்ன மாதிரி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கு, காங்கிரஸ்காரங்களுடைய ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கு, இதையெல்லாம் பார்த்துதான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பெரிய பிரச்சனை ஆகாது. ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட பல மடங்கு காங்கிரஸுக்கு திமுக தேவையா இருக்கு. அதனால இது பெரிய பிரச்சனையா இருக்காது. ஒரு சுமூகமா தான் அது முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பில் ஸ்டாலினும் ராகுலும் ரொம்ப வீரியமாவும் தீவிரமாவும் இருக்கிறப்ப இந்த சட்டமன்ற தேர்தலை தேவையில்லாத ஒரு பகை வேணும், இந்த மாதிரி சீட்டு காண்டியெல்லாம் குறைச்சிக்கிற எண்ணிக்கையெல்லாம் வராது. விஜயோட போயிருவாங்க, விஜய காட்சி மிரட்டுறாங்கலாம் சொன்னாங்க. ஆனா விஜயோட போனா நம்ம மண்புதை ஆயிடுவோம், விஜய் ஒண்ணுமே இல்லைங்கிறது காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களுக்கு தெரியும். எலெக்ஷனை சந்தித்தவர்களுக்கு எலெக்ஷனே சந்திக்காத ஒருத்தரை போய் முதலமைச்சர் கேண்டிடேட்னு காங்கிரஸ் சொல்லி நின்றுச்சுன்னா நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியலையேன்னு காங்கிரஸ் புலம்புறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா விஜயெல்லாம் போய் முதலமைச்சரா ஏத்துக்கிற நிலைக்கு காங்கிரஸ் போச்சுன்னா அடுத்து இவங்க எப்படி திமுக என்ன எப்படி கெயின் பண்ண முடியும், எப்படி கேட்க முடியும்? விஜய்கிட்ட எல்லாம் போய் நின்னதுக்கு அப்புறம் இந்த விஜயகாந்த் ஒரு முறை விஜயகாந்தெல்லாம் போய் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி 6% வாங்கினாங்களே மக்கள் நல கூட்டணியில, அது மாதிரி ரொம்ப ஒரு கீழே போகக்கூடிய நிலைக்கு வந்துடும். காங்கிரஸ் மீது மக்களுக்கு ரொம்ப அவம நம்பிக்கை வந்துடும், நீ ஜெயிக்கவே ஜெயிக்காது போல இந்த கட்சின்னு. அதனால திமுக கூட்டணியில இருக்கும்போது அவங்க வாங்குற ஒவ்வொரு சீட்டும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. எத்தனை சீட்டு வாங்கினாலும் கிட்டத்தட்ட 80% குறையாம காங்கிரஸ் ஜெயிச்சிருங்கிற நிலையில தான் இன்னைக்கு அந்த கூட்டணி வலிமையா இருக்கிறதுனால, தொடர்ச்சியாவும் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு எளிதா இதுல இருந்து போகணும்னு மாநில தலைமையும் விரும்பல, டெல்லி தலைமையும் விரும்பல. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் தங்கி மாதிரி பேசுறாங்க, பிஜேபி மாதிரி பேசுறாங்கன்னு செல்வபிருந்தையே ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. மத்தவங்க சொன்னா பரவாயில்ல, அவரே சொல்றாரு. அவர் பேசுவது எப்படிங்க பிஜேபி எல்லாம் ஆதரிச்சு பேசுறாரு, இவரை எப்படி ஏத்துக்க முடியும்னு நேற்று ஒரு பயங்கரமான ஒரு செவிலியில் அரங்கிறது போல் செல்வபிருந்தகை பேசியிருக்காரு. சோ அந்த அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, விஜயுடன் கூட்டணின்னு பேசுறவங்கள காங்கிரஸ் தலைமையே மறுத்துருச்சு. அதுக்கப்புறமும் சும்மா கல்லெறிஞ்சு பாக்குறது ஆர்வ கோளாறுகள் தான் அப்படி பண்ணுவாங்க. அதை மாநில தலைமையும் மத்திய தலைமையும் ரசிக்காது, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காது. நன்றி திரு ஜீவசகாப்தம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.